இப்போ இந்தியாவிலேருந்து தாய்லாண்டுக்கு வந்து சீப்பஸ்ட் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணணும்னா எப்போ புக் பண்ணலாம்? இல்லை 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி தான் புக் பண்ணால் சீப்பாக இருக்குமா? இல்லை லாஸ்ட் மினிட்ல கூட புக் பண்ணலாமா? நீ 6 மந்த்ஸ் முன்னாடி வரைக்கும் ஃப்ளைட் புக் பண்ணலாம். ஆனால் வந்து பார்த்தோன்னா டெக்னிக்கலாக பார்த்தா இன்னும் சீட்ஸ் வந்து பார்த்தோன்னா ஓப்பன் ஆயிருக்காது. 3 மந்த்ஸ் முன்னாடின்றது ஓகே, இட்ஸ் ஒரு ஃபேர் டைம் டு புக் த ஃப்ளைட்டு. சீப்பஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோன்னா ஏர் ஏஷியா தான் வந்து பார்த்தோன்னா சீப்பஸ்ட் எப்பயுமே. உனக்கு வந்து லக்கேஜ் இல்லாமல் மோஸ்ட்லி வந்து தாய்லாந்து போகிறவங்க வந்து 4 நைட்ஸு இல்லை 5 நைட்ஸ் மேக்ஸிமம். பேச்சுலர்ஸாக போகிறீங்கன்னா லக்கேஜ் வந்து 20 kg லக்கேஜ் வந்து தேவைப்படாது. 7 kg ஹேண்ட் லக்கேஜே வந்து பார்த்தோன்னா போதும். ஸோ ஏர் ஏஷியா தான் வந்து பார்த்தோன்னா சீப்பஸ்ட்டு. நல்ல ப்ரீமியமாக போனோம் அப்படின்னா தாய் ஏர்வேஸ் வந்து பார்த்தோன்னா நல்ல ப்ரீமியம் ஏர்லைன்ஸு. உனக்கு ஃபுட்டு, ஆல்கஹால், அப்புறம் 25 kg லக்கேஜு, அப்புறம் 7 kg ஹேண்ட் லக்கேஜ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா சேர்ந்து வந்துடும் தாய் ஏர்வேஸ். இந்த சீப்பாக ஃப்ளைட் புக் பண்ணுறதுக்கு எதுவும் ட்ரிக்ஸு அந்த மாதிரி எதுவும் இருக்கா? சொன்னீங்கன்னா நம்ம கஸ்டமரு சீப்பாக ஃப்ளைட் புக் பண்ணுறதுக்கு ட்ரிக்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்தோன்னா உனக்கு இந்த யூஸ்வலாக தாய்லாந்து பேட்டர்ன் பார்த்தோன்னு வச்சுக்கோயேன், தேர்ஸ்டே காலையில் அரைவ் ஆகி சண்டே நைட் வந்து ரிட்டர்ன் வந்துடுவாங்க. இதுதான் மேஜர் க்ரௌடு. இல்லைனா வந்து வெனஸ்டே காலையில் அரைவ் ஆகி சண்டே நைட் வந்து பார்த்தோன்னா ரிட்டர்ன் வந்துடுவாங்க. ஸோ நீ வந்து உனக்கு இந்த டியூஸ்டே அரைவ் ஆகி சாட்டர்டே ரிட்டர்ன் வர மாதிரி ஃப்ளைட்டு போட்டோன்னா உனக்கு ஆப்வியஸாக சீப்பாக தான் இருக்கும். ஓகே, இதுதான் பேசிக் மேத்து. ஓகே, மற்றபடி வந்து பார்த்தோன்னா இந்த இன்காக்னிட்டோ மோடில் போடுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஒரு முன்னாடியே 4 மாதத்துக்கு முன்னாடி போடுறது, இது எல்லாமே ஃபேர் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 1500 தான் இருக்கும். ஆனால் உனக்கு நிஜமாலே கொஞ்சம் நல்ல ரேட்டில் வேணும் அப்படின்னா இந்த வீக்கெண்டு வந்து பார்த்தோன்னா அரைவார மாதிரி வந்து பார்த்தோன்னா போட்டோன்னா உனக்கு ஆப்வியஸாக காஸ்ட்லி தான். தேர்ஸ்டே அரைவாருது, ஃப்ரைடே அரைவாருது, இது ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா காஸ்ட்லி தான்.